Hello everyone, welcome to Skywheels. Skywheels. நம்மளோட FPV லேர்ன் பண்ற சீரியஸ்ல பார்ட் 1 அதாவது ப்ரீவியஸ் வீடியோல நம்ம ட்ரோனை அன்பாக்ஸ் பண்றதுல இருந்து உள்ள என்னென்ன அக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த வீடியோல நம்ம ஓவரால் ட்ரோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் அண்ட் ட்ரோன்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் என்னென்ன பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்ட் 3 பார்ட் 4 அண்ட் கண்டினியூட்டி வீடியோஸில் வீடியோவோட அவுட்புட் சாம்பிள்ஸும் அண்ட் FPV வந்து எப்படி யூஸ் பண்ணுறது யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூட்டியாக நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ட்ரோனில் இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ட்ரோனில் இருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். ட்ரோனோட கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 12 மெகா பிக்சலில் ஒரு 2 ஆக்சிஸ் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம மேவிக் செக்மெண்ட்ஸ் எல்லாம் 3 ஆக்சிஸ் கிம்பிள் இருக்கும், இதில் வந்து 2 ஆக்சிஸ் கிம்பிள் தான் இருக்கும். நம்ம அல்ட்ரா வைட் ஷாட்ஸில் எடுக்கும் போது கொஞ்சம் ஷேக்கியாக வரும். நம்ம அதுக்கப்புறம் கைரோஸ் யூஸ் பண்ணி வீடியோஸை வந்து ஸ்டேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ஓவரால் விஷுவல் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ட்ரோன் ப்ரொப்ளர் கார்டோடையே வருது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ப்ரொப்ளர்ஸ்க்கு தனியாக வந்து 3D பிரிண்டிங்லேயும் நிறைய அக்சசரிஸ்லாம் வந்து FPVக்குன்னே ஸ்பெஷலாக வந்து சேல் ஆகுது. ஸோ கொஞ்சம் ஃபியர் இல்லாமல் கேப்பில் இருந்து நல்லாவே ஃப்ளை பண்ணலாம். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 12 மெகா பிக்சல் அப் டு 4K 60 ஃப்ரேம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஸ்லோ மோஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 4K 100 ஃப்ரேம்ஸ் வரைக்குமே நம்மளால் இந்த கேமை யூஸ் பண்ணி நல்லாவே எடுத்துக்க முடியும். ப்ரொப்ளர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொப்ளர்ஸ் கார்டோடே இருக்குது. அண்டு ட்ரோனில் பெருசாக அப்டக்கல் சென்சார்ஸ் வந்து சுற்றி எதுவுமே இல்லை. அடியில் மட்டும் டவுன்லோட் மெஷர்மெண்ட் சென்சார்ஸும் அண்டு 2 ஃபிஷ் ஐ அப்டக்கல் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டேபிளாக ஆப்ஜெக்ட் பிட்வீன்லலாம் போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஓவராலாக ட்ரோன் பொறுத்த வரைக்கும் நல்லாவே சாலிட் பில்ட் குவாலிட்டியாகவே இருக்குது. கேமராஸ் 2 ஆக்சிஸ் கிம்பிள், ப்ரொப்ளர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ரொப்ளர் கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ட்ரோன்ஸில் வந்து அதர்வைஸ் சென்சார்ஸ் வைஸோ அண்ட் அதர் ஃபியூச்சர்ஸ் வைஸோ அடிஷ்னலாக எதுவுமே கிடையாது. நல்லாவே ராவாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பேட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்டெலிஜென்ட் பேக்குன்றதுனால மொத்தம் 3 பேட்ரிஸ் வந்து வரும். அரௌண்ட் 65 வாட்ஸ் வரைக்குமே நமக்கு வந்து சப்போர்ட் உண்டு சார்ஜிங். அண்ட் பேட்ரிஸ் 3மே நம்ம Air 3s மேவிக்லலாம் இருக்க மாதிரி செல்ஃப் சார்ஜிங் ஃபியூச்சர்ஸுமே இந்த பேட்ரிஸில் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது 2 பேட்டரிலையும் 20 இருந்து இதில் 60 இருக்குன்னா இந்த 20 ரிவர்ஸ் பண்ணி இந்த பேட்டரியை 100 ஆகிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே நம்ம Air 3s இருக்க மாதிரி இன்டெலிஜென்ட் பேட்டரி ஹப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம காகல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ, FPVனால ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ நம்ம கண்ட்ரோலரில் பார்த்து ஓட்டும் போது நமக்கு அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து கொஞ்சம் தள்ளி தெரியும். நமக்கு அவத்தால் ஆல்ரெடி அல்ட்ரா வைட் கேம்ன்றதுனால நம்மளோட காகல்ஸில் ரொம்பவே ரியல் டைமில் பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் FPV. அந்த விஷுவலை நம்ம டேரெக்டாக ஐயில் பார்க்கும்போது நம்மளே அந்த விஷுவலில் இருந்து ஃப்ளை ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அண்ட் உள்ள காகல்ஸோட லென்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்க ஐசைட்க்கும் அவங்களோட பவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரியும் பண்ணிக்க முடியும். அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் மேலேயும் கீழேயும் மூமெண்ட் அவங்கவுங்க ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் காகலில் கொடுத்துருக்க பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சி டைப் அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சார்ஜ் போடுறதுக்கும் நம்ம மொபைலில் காகல்ஸ் பார்க்குற வியூவை நம்ம மொபைல்லையும் நம்மளோட பிசிஸ்லையும் பார்க்க முடியும். அதுக்கான அவுட்புட்மே நம்ம இந்த சீலேருந்து எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஆன் பண்ணுற பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே மேலே வந்தோம்னா பேக், அதாவது நம்ம செட்டிங்ஸ் எதுலையாவது போயிட்டோம்னா பேக் வரதுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஜாய்ஸ்டிக், அதாவது எல்லா சைடுமே டைரக்ஷன் மூவ் பண்ணி செட்டிங்ஸ்லாம் எல்லாமே வைக்கிறதுக்கு நம்ம இதில் தான் மெயினாக வந்து பண்ண முடியும். அதுக்கான ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெட் ஸ்டாப் வந்து மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. அண்ட் அனதர் ஒன் ஃப்ரண்ட்டில் 2 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கேம் எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காகல்ஸ் பார்த்துருக்கும் போது நம்மளோட ட்ரோன் வியூ மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு டச் சென்சிட்டிவிட்டி இருக்குது. இங்கே நம்ம டபுள் டேப் பண்ணும் போது இந்த கேமராஸ் மூலிமா எதிர்க்க யார் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுமே நம்ம இந்த காகல்ஸில் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் அனதர் ஒன் காகல்ஸில் இருக்க பட்டன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இதுதான். அண்ட் மேலே 2 ஆண்டனாஸ் இருக்குது. இது ஒரு O4 டிரான்ஸ்மிஷனில் வரும். அண்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கேற்ற மாதிரி ஹெட் அட்ஜஸ்டபிள் பண்ணுறதுக்கு ஒரு ஹெட் ஸ்டாப்புமே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஜாய்ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக FPV காம்பேக்டாக ஃப்ளை பண்ணுறதுக்கு மோஷன் கண்ட்ரோலர் வந்து யூஸ் ஆகாது. ஸோ FPV கண்ட்ரோலர் 3, அதாவது
கண்ட்ரோலர் 300 மாடல் தான் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் FPVக்கு. இந்த கண்ட்ரோலர் ஜாய்ஸ்டிக்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ் யூசுவல் சினி ட்ரோன் ஓட்டுற மாரி மோட் 2லயே இதையும் ஃப்ளை பண்ணிட்டு இருக்க முடியும். நெக்ஸ்ட் ஆட் ஆனா நமக்கு வந்து கஸ்டமைஸ் பட்டன் வந்து குடுத்துருக்காங்க. பிளஸ் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ப டைரக்ட்டா தொங்க விட்டு மவுண்ட் பண்ற மாரி ஒரு கிளிப் ஆன் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஸ் யூசுவல் பவர் பட்டன் அண்ட் பவர் பட்டன்ல சார்ஜ் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்காக கீழ 4 பிளிங்கிங் லைட்டுமே குடுத்துருக்காங்க. அப்படியே அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, டைப் சி ஜாக் இருக்கு. அண்ட் நம்ம கண்ட்ரோலரோட ஜாய்ஸ்டிக்ஸ எடுத்து நம்ம இங்க வைக்கிறதுக்கான மவுண்ட்டுமே சைடுல குடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம மேல வரும்போது, ஆஸ் யூசுவல் நம்ம கிம்பல் அப் அண்ட் டவுன் பண்றதுக்கு ஒரு ஸ்க்ரோலர் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வீடியோ பாஸ் ஆன் பண்றதுக்கு ஒரு பட்டன் இருக்கு. அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஃபங்ஷன்ஸ யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பிளஸ் ஆட் ஆனா இதுவுமே ஒரு கஸ்டமைஸ் பட்டன் தான். மேல கீழ ஏத்துறது மூலியமா நம்ம கிம்பல சடனா மேல ஏத்திக்க முடியும், கீழ இறக்க முடியும். நெக்ஸ்ட் ஆண்டனாஸ் வந்து நமக்கு ஓப்பன் அப்பா இல்லாம குளோஸ்டு ஈவனா குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பட்டன்ல நம்மளால மோட் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். நார்மல், ஸ்போர்ட், மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன் இந்த பட்டன் எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி ஸ்டாப்பராவும் அண்ட் ரிட்டர்ன் டூ ஹோம் ஆகுறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ நம்ம ஓவராலா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இதுதான். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பேசிக்கா எப்படி ஃப்ளை பண்றது அண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ப்ரீ செக்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பார்க்க போறோம். மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரோன் வச்சிருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோஸ ஷேர் பண்ணி விடுங்க.